யாராவது உங்ககிட்ட வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு இல்லாத பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு இருக்காது. இதனாலேயே வாழ்க்கையில் மீள முடியாத மன அழுத்தத்துக்கும் நாம் உள்ளாகி இருப்போம் நண்பர்களே. ஆக நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிற புரிதல் இருக்காது. கிட்லின்ஸ் லோ என்கிற ஒரு விதி இருக்கிறது. ப்ராப்ளம் சால்விங் பிரின்சிபல் ஒன்றை இந்த விதி கற்றுத்தருகிறது. அதாவது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக எழுத முடிந்தால் நம்முடைய பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறது இந்த விதி. இதே விதியை ஜெனரல் மோட்டார்ஸ் என்கிற பிரபலமான வாகன உற்பத்தி நிறுவனத்தினுடைய புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கான பிரதானி சார்ல்ஸ் கெட்டரிங் வித்தியாசமாக சொல்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக உங்களால் சொல்ல முடிந்தால், பேச முடிந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் பாதியாக குறைந்துவிடும் என்று சொல்கிறார். ஆக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அதை எழுதவோ பேசவோ முடிந்தால் நம்முடைய பிரச்சனையில் பாதி குறைந்துவிடும். இப்படி தான் ஒரு ஊரில் ஒரு கணவர் இருந்தாராம். அந்த கணவர் அவருடைய வைத்திய நண்பர் ஒருவரை ஒரு நாள் சந்தித்து அவரிடம் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறார். அதாவது தன்னுடைய மனைவிக்கு இப்போது அண்மை காலமாக காது கேட்குறது குறைஞ்சி போயிடுச்சு, அதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல சிகிச்சை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வைத்திய நண்பரிடம் சொல்லுகிறார். அதற்கு அந்த வைத்திய நண்பர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் நோயாளி பக்கத்தில் இல்லாமல் சிகிச்சைகள் எல்லாம் சொல்ல முடியாது, மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி தர முடியாது, நீங்கள் அவங்கள கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வைத்திய நண்பர் சொல்லுகிறார். அதற்கு அந்த கணவர் சொல்லுகிறார், அப்படி அவங்கள கூட்டிட்டு வர முடியாது, அவங்களுக்கு காது கேட்குதில்லை, அதில் ஒரு குறைபாடு இருக்குன்னு சொன்னாலே கோபம் அடைஞ்சிருவாங்க, ஆத்திரப்படுவாங்க, அதனால் அவங்கள நேரடியாக கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல அதற்கு அந்த வைத்திய நண்பர் ஒரு ஆலோசனை சொன்னாராம். நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுடைய மனைவிக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்று பேசுங்க, ஒரு குறித்த ஒரு தொனியில் பேசி பாருங்க, அது அவங்களுக்கு கேட்குதான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அதேபடி அந்த கணவரும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, அவங்களுடைய மனைவி வந்து சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஒரு 15 அடி தூரத்திலிருந்து தன்னுடைய மனைவியிடம் என்ன செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லையா. ஒரு 5 அடி முன்னோக்கி நகர்ந்து மீண்டும் ஒரு தடவை என்ன செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவர் கேட்கிறார். அதற்கும் எந்த பதிலுமே இல்லை மனைவியிடமிருந்து. இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து கேட்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு. அப்போது அந்த மனைவி சொன்னாங்களாம், நான் 2 வாட்டி சொல்லிட்டேன், உங்கள் காதில் விழலையா அப்படின்னு சொல்லி. நண்பர்களே, நம்மோட பிரச்சனைகளுக்கான காரணம் என்று நாம் ஏதோ ஒன்றை நினைத்திருப்போம், ஆனால் உண்மையான காரணம் வேறொன்றாக இருக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நமது வாழ்க்கையை அழித்து விடவும் கூடும். நாம் சரியாக அதை புரிந்து கொண்டால் அதுவே நம்முடைய முன்னேற்றத்துக்கும் கூட காரணமாக இருக்கும். இந்த கிட்லின்ஸ் லோ என்கிற இந்த விதி சொல்வது போல முதல்ல பிரச்சனைகள் குறித்த சரியான ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். ஒருமுறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாராம், தனக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு மணி நேரம் தான் வழங்கப்படும் அப்படின்னு இருந்தா முதல்ல 55 நிமிடங்களை என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக செலவு செய்வேன், எஞ்சிய 5 நிமிடங்களில் தீர்வு காண்பதற்கு முற்படுவேன் என்று சொன்னாராம். ஆக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அது எவ்வளோ அவசியமானது அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறார். கிட்லின்ஸ் லோ அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான கோட்பாடாகத்தான் நமக்கு தெரியும், ஆனால் அது ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது நண்பர்களே. பொதுவாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு குழப்பம், ஒரு சிக்கல் போல, ஏன் ஒரு இருண்ட மேகங்கள் சூழ்ந்தது போலவே இருக்கும். ஆனால் முதல்ல நம்ம பிரச்சனைகளை புரிந்து கொண்டா அது ஒரு தெளிந்த வானம் போலவே இருக்கும், பாதி பிரச்சனை தீர்ந்தது போல இருக்கும். ஆக உடனடியாக நம்மளால் சிந்திக்க முடியும். ஏன்னா நாங்கள் தெளிவாக பிரச்சனையை எழுதுகிறோம், தெளிவாக பிரச்சனையை பேசுகிறோம் அப்படின்னா உடனடியாக புதுமையான தீர்வுகளை நோக்கி நாம் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும். ஆக த கிட்லின்ஸ் லோ என்கிற இந்த விதி சொல்வது போல முதல்ல பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது படி அதுதான் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு. அதுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு செய்யலாம். உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், எது தடையாக இருக்கிறது, என்ன தவறு நடக்குதுன்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது படி, இப்போ நீங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக உங்களுடைய பிரச்சனையினுடைய மூலத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனை எங்கிருந்து வந்திருக்குன்னு அதை தேடி கண்டுபிடிங்க.
ஒருத்தர் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது அவருடைய கூரையினுடைய ஒரு பகுதியிலிருந்து நீர் ஒழுக தொடங்குமாம். இவரும் பாத்திரத்தை கொண்டு போய் வைப்பாராம். ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இவர் பாத்திரத்தோட தயாராக இருப்பார். இது பிரச்சனைக்கான தீர்வாக அமையாது. முதல்ல அந்த கூரையில் எந்த பகுதியில் விரிசல் வந்திருக்கிறது என்று அதன் ஆரம்பத்தை, தொடக்கத்தை கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல என்ன செய்யலாம்னு சொல்லி தீர்வு காண்பது தான் ஒரு நிரந்தரமான தீர்வாக அமைய முடியுமாக. பிரச்சனையினுடைய வேர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மூன்றாவது நண்பர்களே, சிந்தித்து திட்டமிட வேண்டும். அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி முதல்ல யோசிங்க. உங்களுடைய இலக்கை அடைந்தால் நீங்கள் என்ன மாதிரியான உயரத்தை தொட முடியும் என்பதை சிந்திங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல யோசிக்க தொடங்குவோம். பொதுவாக லாப நஷ்டம் பார்த்து தான் எந்த ஒரு காரியத்திலையுமே நாங்கள் இறங்குவோம். ஆகவே இந்த பிரச்சனையை நான் தீர்த்தால் எனக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்க போகுது, எவ்வளவு சிறப்பான ஒரு உயரத்தை நான் அடையப் போகிறேன், எவ்வளவு முக்கியமான வழிகள் எனக்காக திறக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை தரக்கூடும். நான்காவது படி, செயல்படுங்கள். நீங்கள் இப்போது கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்ததாக இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு அதனுடைய வேரையும் அறிந்து கொண்டீர்கள். அடுத்து சிந்தித்து திட்டமிட்டீர்கள். நான்காவதாக செயல்படுறது ரொம்ப முக்கியம். பிரச்சனைகளை சரி பண்ணும்போது ஒரே தடவையில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்திட முடியாது. படிப்படியான முன்னேற்றம் தான் சிறப்பாக பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையும் நண்பர்களே. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இனி ஒரு தெளிவான புரிதல் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு இருக்கணும். ஒன்று, தெளிவாக உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கணும், கிட்லின் ஸ்லோவில் சொல்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா உங்களால் உங்களுடைய பிரச்சனையை நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததா, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது என்று அதன் வேரை கண்டறியுங்கள். அடுத்ததா, மூன்றாவது நண்பர்களே, உங்களுடைய பிரச்சனையை அடைந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். அது ஒரு புது உத்வேகம் தரும். அடுத்து நான்காவது படி, செயல்படுங்கள். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காணுங்கள். படிப்படியான முன்னேற்றங்களை அடையுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம்.